Hello guys, welcome to the game GTA San Andreas. இது ஃபஸ்ட்டு மிஷன் தான் விளையாட போகிறோம். நம்ம சிஜே இப்போ தான் ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃபோன் அடிக்குது. ஹலோ, யார்? அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அதனால் 5 வருஷம் கழித்து திரும்ப அந்த ஊருக்கு வராரு. வர வழியில போலீஸ் பிடிச்சிடுறாங்க. போலீஸ் வெளியே வான்னு கத்துறாங்க. சிஜேவும் கையை தூக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்காப்புல. முட்டி போடு. ஓகே சார். படு கீழே. கையை குடுறா. சார், இந்த தப்பு பண்ணலாம் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னது ட்ரக் மணியா சார்? அது பணம் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவனை தூக்கி வண்டியில் போடுங்க. யாரா வண்டியில்? சார் வேணாம் சார், என்ன விட்டுருக்க சார், தப்பு பண்ணுறீங்க சார். அவனை தூக்கி வண்டியில் ஏற்றுங்கடா. எல்லாரும் பஸ் பண்ணிட்டாங்க அவனை. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் அவர் திரும்ப வந்தாருன்னு வச்சுக்க, தாங்க மாட்டீங்க அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு போனேன். போலீஸ் வண்டியில் ஏற்றி அழகான ஃபேமிலி மாம். அம்மா இறந்துட்டாங்களாங்க. அதாங்க முன்னாடி இவங்க பெரிய கேங்கு, ஓல்டு கேங்ஸ்டர் இவன் அந்த குரூப் எல்லாமே பச்சை கலர் டிஷர்ட் போட்டவங்க எல்லாருமே ஒரு பெரிய கேங்கு. என்ன சொல்கிறது, அதில் இவங்க வெளியே போயிருந்தப்போ அவங்க அம்மா யாரோ போட்டு தள்ளியிருக்காங்க. அதுதான் சொல்ல வராங்க. அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்க. வெப்பன் கன்னுன்னு சொல்கிறாங்க. கன்னை வச்சு போட்டு தள்ளிருக்காங்க. யாரும் தெரில. ஆப்போசிட் கேங்காக இருக்கும், எனக்கு தெரியல. அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்கோம். ஆமாம், 5 வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்கோம். யாரோ பாலாஸ் கேங்கா வெளியே போட நாயன்ட்டு தூக்கி அடிக்கிறாங்க. டாய், ஒரு நாள் உங்களை அடித்து நவுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி சிஜே நடந்து போயிட்டுருக்காங்க. ஆமாங்க. ஐயோ, பாலாஸ் கண்ட்ரி 5 இயர்ஸ் கழித்து இந்த குரூஸ் ஸ்டேட்டுக்கு திரும்ப வர போகிறோம். குரூஸ் ஸ்டேட்டு வேறு எதுவும் இல்லைங்க, சிஜேயோட வீடு இருக்குது இந்த ஏரியா தான். அது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைக்கிள் இருக்குது. எறா வண்டியா. கருப்பா, எறா வண்டியா. அந்த கடவுளெலாம் சரியில்லைங்க. சரி போவோம். என்னடா கம்பத்தை சாச்சு விட்டோம். சார், நான் எதுவும் பண்ணல சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். அந்த காரை பார்த்தா இங்கே நம்ம ஊர் கார் மாதிரியே இருக்குது. கேவி இறங்கி கீழேப்பா. வருங்கால பெரிய கேங்ஸ்டர் நான். வெளியே போடா. சிஜே சித்தினா கார் ஓட்டணும் போகிறாங்க. ஐயோ படுவா, இப்போ புது காரை வச்சுட்டானுல. சரி போவோம். என்ன பண்ணிட போகிறாங்க? என்னங்க ஸ்கிட் அடிக்கலான்னு பார்த்தா மொத்தமாக ஸ்கிட் அடிச்சிருச்சு. ஏதோ கார் கவருன்னா பார்த்தேன், கவரில். ஆமாங்க, இவங்க தான் அந்த பாலாஸ் கேங்கு. யாத்திராங்களே நசுக்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போக இதுதாங்க ஷார்ட் ரூட்டு. இந்த ட்ரெயின் ட்ராக் வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அங்கே ஒரு கட்டு வருது, பெரிய ரோட் கிராசிங் வரும்.
லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்ம வீடு தாங்க. அது தெரிஞ்சு பாருங்க. எங்க காத்து இறங்கடா. பிக் ஸ்மோக் இதாங்க நம்ம வீடு. ஐயோ, மண்டையில் கை வச்சு யோசிக்கிறாங்க. மிஸ் பண்ணுறோமே, அம்மாவை மிஸ் பண்ணுறோமே. அவனோட ப்ளே ஸ்டேஷன், அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. தனியாக என்ன பண்ண போகிறேனும் யோசிக்கிறாங்க. பாவங்க, அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த கேங்கு இப்படி யாருமே இல்லாமல் இருந்தது. யாரும் அடிக்க வராங்க. டேய், யாரா நீ? சில் நாள் தான். சிஜே மாப்பிள்ள, இப்படி இருக்க? நல்லா இருக்கையா? சரி மாப்பிள்ள, நம்ம அம்மா கொண்டுட்டாங்களாமே. எனக்கும் தெரியும்டா மாப்பிள்ள. இது யாருன்னு தெரியல மாப்பிள்ள. தெரிஞ்சா அவங்கள கொள்ளலாம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, போகலாம். நைஸ் கார். ஆமாப்பா, போகலாம் மாப்பிள்ள. ஏங்க, ஸ்வீட்டு கெண்டல்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இருக்குங்க. இதாங்க ஃபஸ்ட்டு மிஷனு. இனிமேல் எவ்ரி சண்டே ஒவ்வொரு மிஷன் வருங்க. ப்ராமிஸாக ஒவ்வொரு மிஷனையும் தமிழ் டப்பில் நம்ம போடுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் பண்ணிவிடுங்க. பாய். ஃபனரல், அது அவங்க அம்மாவோட சமாதிக்கிட்ட நிற்கிறாங்க. 5 வருஷமாக எங்கே போனீங்கன்னு கேட்டிருக்கான். இது சிஜேவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஆமாங்க. எதுக்கு சண்டை போட்டுற? டேய், ஏன் இதெல்லாம் வேணாம். எனக்கு சண்டை போடாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். சிஜே தங்கச்சி கோச்சினே போகிறா. கோவம் வந்துருச்சு. பாவங்க, நம்ம இருக்கிற எல்லா சொந்தக்கார, அவங்க கேங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் பாதி பேர் எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தனை காப்பாற்றணுங்க. ஆமாங்க. கார் எடுக்கலான்னு பார்த்தா, ஏய் பாலாஸ் கேங், ஏய் என்னடா பண்ணுறீங்க? டேய், காரை விட்டு, டேய் நில்லுங்கடா. டேய், ஏங்க நம்ம காரை அடித்து நொறுக்கிட்டானுங்க. சைக்கிளில் சேஸ் பண்ணோம். வாங்க போகலாம். போடா டேய், போடா. எங்க காத்து மாதம் மாறிக்கும். என்னங்க? ஐயோ, அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவா. ஏங்க சொல்கிறாங்க. டேய் 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 என்னடா பண்ணுற? சொல்கிறாங்க. ஓடுறா டேய், ஓடுறா கருப்பா. ஏய் ஓடுறா. ஓடிட்டேன்ல. ஏங்க, அந்த மிஷனை கண்டிப்பாக முடிக்கிறோங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ டேய், ஒத்த டாக்ஸி மண்டையா, உனக்கு ஓட்டுறதுக்கு வேறு வேலையே இல்லையாடா? எங்கள் வண்டி தானே. டேய் 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 எனக்கு நே வருவீங்களாடா? என் நண்பனை கொண்டுருவானுங்கடா. டேய், வலி கொடுக்கடா. டேய் எடே, கொண்டுறாதீங்கடா. டேய், நான் பாவம்டா. ஏற்கனவே இங்கே 2 பேரை பலி பண்ணிட்டாங்க. நண்பா, டேய் நில்றா. டேய், யாரா நீங்கள்? சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. டாய், என்கிட்ட கண்டு இருந்தால் உங்கள் காரை வெடிக்க வச்சு என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? டங்குன்னு மிதிச்சு கொண்டு மிதிச்சு.
டங்கு டங்குன்னு மிதிச்சு கொல்லுங்க ஆச்சு. ஏங்க இதில் மட்டும் சைக்கிள் தாங்க ஓட முடியும். கார்லாம் எடுத்தோன்னா பரவாயில்லைங்க. கார் எடுத்துனா நல்லா இருந்திருக்கும். சைக்கிள் தான் வச்சுருக்கோம். ஸோ பிரச்சனை அதாங்க. தொத்தி போகிறாங்க இப்போ. பின்னாடியே தொத்திட்டு போகிறாங்க. சாரிங்க தொத்தினே வரானுங்க. எங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கே போகணுங்க. சிஜேயோட வீட்டுக்கிட்ட. ஆமாங்க. ஐயோ போலீஸ் இஷ்டனே. ஐயோ சார் வச்சுருங்க சார், தெரியாமல் இச்சிட்டா சார். அதெல்லாம் நம்ம மணியை மன்னிச்சிடுவாப்புல. அது போக முடியல. டே கருப்பா, ஐய் போடா, போடாதடா, போடா போடா. ஐயோ உள்ளே மாட்டிக்கிட்டோங்க. வெளியே வாடா. போலாங்க. வாங்க. ஏய் யாரா நீங்கள்லாம்? எங்கேருந்துடா வந்தீங்க? ஐயோ வழியை மறந்துட்டோமே. ஐயோ திருப்பி போகிறான். வண்டியை திருப்பிடா. ஏய் யாரா நீங்கள்? பின்னாடியே வரீங்க, முன்னாடி வாங்கடா. என்ன சொல்கிறா? இந்த வந்துட்டேன்டா. நில்றா டாய். ஏங்க அதுவும் இருக்குங்க. சம்போ சிவ சம்போ சம்போ டகடம் டேய் போங்கடா டேய். சு ஏங்க வந்துட்டங்க பக்கத்தில் வந்துட்டங்க. அப்பா இருக்கிறதே 3 பேர் 4 பேர் தான். எங்களே அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. பாலாஸ் கேங்கு வேஸ்ட்டு துபாகூர். ஜெயிச்சிட்டோம். ஏதோ டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்ச் யூ லேட்டர் அப்புறம்ன்றோம். அது சொல்கிறாங்க. இவன் சொல்கிறான்டா ஸ்வீட்டை யாரும் சொல்கிறாங்க. சிஜே எத்தனை நாளாக எங்கடா இருந்த? என்னடா பண்ணுற? முடியை வெட்டிக்கு சேவ் பண்ணிவிட்டு வாடா அப்படின்றாங்க. இதுதான் சிஜேயோட வீடு, போய் சேவ் பண்ணிக்கோ, கேம் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இது அவன் கேரேஜுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஏங்க மிஷன் பாஸ் ஆகிட்டோங்க. ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ஓகே வாங்குங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் சேவ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் வந்து சண்டே ரிலீஸ் ஆக போகுது. இந்த பார்ட் சண்டே ரிலீஸ் ஆக போகுது, மறக்காமல் பாருங்கள். வீடு தாங்க இது. இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இதனுடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வது எஸ்கே தமிழ் கேமிங்.